இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ் அவர்களையும், ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் சி ஆனந்தையா அவர்களையும் மற்றும் நமது கவுன்சிலர் சென்னீர் ஐயா, உடன் வந்திருக்கக்கூடிய கழக உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த மடிக்கணினி விழாவிற்கு வருக என்று வரவேற்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பொருளாதார ஆட்சியில் மாணவர்களுக்கு விலையில மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் தொடங்கி வைத்தார்கள். உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சென்னையில் இந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அதன் பிறகு பல்வேறு கட்டமாக நம்முடைய ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு, இப்போது செகண்ட் இயர் மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்னைக்கு 397 மாணவர்களுக்கு இந்த லேப்டாப் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகரத்தினுடைய துணைமையர் அவர்கள், இந்த பகுதியினுடைய கவுன்சிலரும் டாக்ஸ் கமிட்டியினுடைய சேர்மன் சென்னீரப்பா அவர்கள், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் சுமன் உள்ளிட்ட இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். 2 லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சு இப்போ 10 லட்சம் பேருக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து இந்த மாதம் கொடுத்தாலும் படிப்படியாக வரக்கூடிய அந்த லேப்டாப்பெல்லாம் கொடுப்போம். இது நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கை தரத்தை ஊக்குவிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். லேப்டாப் என்பது நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உலகத்தையே பார்க்கணும், அந்த அளவுக்கு அந்த டெக்னாலஜி இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் ஃபைனல் இருக்கு வீட்டுக்கு போறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? ஏன்னா வீட்டுக்கு போனாலும் வீட்டில் அவங்க இன்னும் மேல் படிக்க போகலாம், அவங்க ஏதாவது தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். இன்னும் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இந்த சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க நல்லா படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல 2 விதம் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதுல நல்லது மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும், இது ரொம்ப முக்கியம். கெட்டதெல்லாம் ஓரம் கட்டி நல்லதே தேர்ந்தெடுத்து நீங்க உங்களுடைய கவனத்தை படிப்பு மேல செலுத்தணும். ஒரு காலத்தில் நீங்கெல்லாம் நல்லா ஒரு இடத்துக்கு வரணும். ஏன்னா படிப்புகள் இருந்தா உலகத்துல எங்க போனாலும் நீங்க படிச்சுக்கலாம். அந்த படிப்புன்றது இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பழைய காலத்துல நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துவோம், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும், அந்த தொழில் தான் நம்ம திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதான் நீங்க எல்லாம் நல்லா படிங்க, நல்லா முன்னேறுங்க. இந்த காலேஜில் படித்தேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் ஒரு டாக்டர் ஆயிருக்கேன், நான் ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கேன், ஐபிஎஸ் படிச்சிருக்கேன், ஐஏஎஸ் ஆயிருக்கேன், நல்ல தொழிலதிபராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பயணம் தொடரணும்னு சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒருவரை என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து